ஹாட் ஃபிளாஷஸை சமாளிக்க வீட்லயே ஏதாவது பண்ண முடியுமா டாக்டர்? நிச்சயமா பண்ணலாம். சில விஷயங்களை கவனிச்சுக்கிட்டா இதோட தீவிரத்தை சமாளிக்க முடியும். உடைகளை பற்றி பார்க்கணுன்னா நல்ல காத்தோட்டமான லூஸான காட்டன் ட்ரெஸ் போடுங்க. நைலான், பாலிஸ்டர் மாதிரி துணிகளை அவாய்ட் பண்ணிடுங்க. ராத்திரியிலையும் மெல்லிசா காட்டன் ட்ரெஸ்ஸே நல்லது. உணவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காரசாரமான உணவு வேண்டாம். சூடான டீ, காஃபி அடிக்கடி குடிக்கிறத கம்மி பண்ணிக்கோங்க. மதுபானம், புகையில கண்டிப்பாக வேண்டவே வேண்டாம். நிறைய தண்ணி குடிங்க. உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க. சுற்றுச்சூழல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இருக்கிற ரூம் குளிர்ச்சியாக காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பகலில் தேவைப்பட்டால் ஒரு சின்னதாக ஒரு விசிறி கூட வச்சுக்கலாம். ராத்திரி படுக்கறை குளிர்ச்சியாக இருக்கட்டும். பெட்ஷீட்டு, பில்லோ கவர் கூட காட்டன்லேருந்து தான் நல்லது. அதுபோல் ஸ்ட்ரெஸ்ஸை இல்லாமல் பார்த்துக்கோங்க. மனசை ரொம்ப லேசாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களில் கவனம் செலுத்துங்க. சின்னதாக நடைப்பயிற்சி, மூச்சு பயிற்சி, தியானம் செஞ்சால் நல்ல பலன் கிடைக்கும். இரவு நேரத்தில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி தேவைப்பட்டால் ஒரு சாதாரண, அதாவது லியூக்வார்ம் தண்ணியில் குளிக்கலாம். பெட்டு பக்கத்தில் ஒரு பாட்டில் வச்சுக்கோங்க. நார்மல் வாட்டராக இருக்கட்டும். திடீர்னு வேஸ்ட்டாக குடிச்சிக்கலாம். நான் சொன்ன இந்த செல்ஃப் கேர் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பெரிய அளவில் உதவலைன்னா, இல்லை இந்த ஹாட் ஃப்ளஷஸ் உங்களோட டெய்லி ஒர்க்கை இல்லை உங்களோட தூக்கத்தை ரொம்ப பாதிக்குதுன்னா உங்கள் டாக்டரை அணுகி அதுக்கான சிகிச்சைகளை எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம்.